நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம பிரவேஷிகா பேப்பர் 1ல் போயம் எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். போயம் எஸ்ஸே நேம் இருப்பாங்க. ஃபஸ்ட் எஸ்ஸே மனுஷியத்தா கவிதாக்கா ஷாரான்ஸ் லிக்கியே. தேர்ட் ரோமனில் கேட்பாங்க. மனுஷியத்தா மீன்ஸ் ஹியூமானிட்டி. ஓகே, மனிதத்தன்மை அந்த மாதிரி இருக்கும்ல, அதுதான். ஓகே, இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கவி பரீட்சை இதில் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எழுதக்கூடாது. ஏன்னா இந்த முன்னாடியே கவி பரீட்சை உங்களுக்கு கொடுத்ததுனால அவங்க ஷார்ட்டாக இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து எழுத ஆரம்பிக்கணும். கவி பரீட்சையா அப்படிங்கும்போது இதில் கொஞ்சம் பாதியாவது நீங்கள் எழுதணும். அவரோட பிறப்பு, பர்த் எப்போ, அண்டு என்ன ஊரில் பிறந்தார், அப்போ நித்தன். அடுத்தது அவரோட படைப்புகள், அவர் என்ன அவார்டு எதுவும் வாங்கியிருக்காரா, அதெல்லாம் நம்ம எழுதணும். ஓகேவா? இப்போ நீங்கள் இதில் மனுஷியத்தா அப்படிங்கும்போது நான் எஸ்ஸேவும் இதில் கவர் ஆகிடும். உங்களோட கவி பரீட்சையாக கேட்பாங்கள்ல, அந்த கொஸ்டினும் இதில் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், கவி பரீட்சை தனியாகவும் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் செகண்ட் ரோமனாக தனியாகவும் கேட்கலாம். அதனால் அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்ஏக்கும் கேட்டிருந்தாங்கன்னா அதே கவி பரீட்சையை தூக்கி எஸ்ஏலையும் எழுதிடுங்க. நேம் மைதிலி சரண் குப்தா. ஜென்ம சன் 1886. ஜென்மஸ்தான் உத்தர் பிரதேஷ். நிதன்னா டெத்து. ஓகே, சன் 1964. அடுத்தது இப்போ இது எழுதுனதுக்கப்புறம் இதே தான் இங்கே டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்ரீ மைதிலி சரண் गुप्ता जी का जन्म 1886 में उत्तर प्रदेश के झांसी जिले के चिरगांव में हुआ था. ஜான்சி அப்படிங்கிற ஜில்லா டிஸ்ட்ரிக்டில் சிர்காவ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் அவர் பிறந்திருக்காரு. அப்போ ராஷ்டிர கவி மானா ஜாத்தாக. அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேஷ்னல் போயட். அந்த அளவுக்கு அவர் நிறையா எழுதியிருக்கிறாரு. आपके पिता வைஷ்ணவ பக்த और ब्रज பாஷா கே கவிதை. அவங்க அப்பா ஃபாதர் ஒரு வைஷ்ணவ பக்தர். அண்ட் அவர் நிறையா எழுதியிருக்கிறாரு. பழமையான பாஷையில் ब्रज பாஷா மீன்ஸ் ஓல்டன் டேஸில் எழுதியிருக்கிறாரு. நிறையா கவிதை இயற்றியிருக்கிறாரு. गुप्ता जी को अपने पिताजी से कविता लिखने के பிரேரன் மிலி. அவங்க அப்பாவை பார்த்து தான் அவருக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் அவங்க அப்பாக்கிட்ட தான் அந்த கவிதை எழுதுகிற ஆர்வம் அவருக்கு வந்தது. மகாவீர் பிரசாத் द्विवेदी के कारण गुप्ता जी कविता के क्षेत्र में आए. மகாவீர் பிரசாத் திவேதி அவரோட ரீசனால் தான் அவரோட ரீசனில் குப்தஜி கவிதா கே க்ஷேத்திரமே ஆயே. அவரும் கவிதை எழுதுறதுக்கு வராரு. குப்தஜிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு. ஆப்கி கவிதாமே காந்திவாதுக்கு சாப்புக. அவரோட கவிதைகளில் பார்த்தீங்கன்னா காந்தியவாதம் இருக்கும், அகிம்சை சத்தியாகிரகம் இருக்கும். சாகேத் மைதிலி சரண் குப்தக்கே மகாகாவிய. சாகேத் அப்படிங்கிறது மைதிலி சரண் குப்தாவோட ஒரு மிகப்பெரிய காவியம். ஜேத்ரத் வத் பஞ்சவட்டி பாரதி கிசான் ஆதி ஆப்கே கண்ட காவியகம். இதே மாதிரி இந்த படைப்புகள்லாம் கூட படிச்சிருக்கார். பஞ்சவட்டி, பாரதி, கிசான், இதுவும் இவர் எழுதின கவிதைகள். அந்நிய கவியோம் அப்படின்னா நிறைய பேர் கவிதை எழுதுகிற ரைட்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களில் திரஸ்கிருத் பாத்ரூம் சே குப்தஜி நே சகானுபூதி திகாயி. இப்போ அவங்களோட ஆப்போசிட்டாக இவர் ரியாக்ட் பண்ணுவார். அவங்க எதெல்லாம் வெறுக்கிறாங்களோ, திஸ்கிருத் பாத்திரம், அவங்க வெறுக்கிற பாத்திரத்தை இவர் என்ன பண்ணுவார்னா இரக்கமாக பார்ப்பார். சகானுபூதி, அவர் கைண்டாக பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு கவிஞர். சாகேத் के लिए आपको हिंदी साहित्य सम्मेलन का पुरस्कार मिला. இவருக்கு ஹிந்தி சாகித்ய அவார்டும் கிடச்சிருக்கு. சம்மேளன் புரஸ்கார் மீன்ஸ் அவார்டு. ஆப் சான்சத் பி ரக் சுக்கே ஹைம் அப்படின்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்லேயும் ஒரு மெம்பராக இருந்திருக்காரு, எம்பியாக இருந்திருக்காரு. ஆப் சன் 1964 மே ஸ்வர்க சிதாரே. அவர் 1964 இறக்குறாரு. இப்போ இதை நீங்கள் ஃபுல்லாக இதில் கொஞ்சம் லிமிட்டடாக இதில் உங்களுக்கு எவ்வளோ ஒரு 5 பாயிண்ட்டாவது நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மனுஷியத்தா நாம கவிதா ஸ்ரீ மைதிலி சரண் குப்தா जी की कविता है. आपको राष्ट्र कवि माना जाता है. 2 பாயிண்ட் தான் போட்டிருக்காங்க. பர்த்து எதுவுமே டீட்டெயில் இல்லை. எப்படி நீங்கள் இதை படிக்கும்போது இதையே எழுதிடுங்க. ஓகேவா? கவிதா பரீட்சை. இப்போ இந்த போயமோட இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். உதார்த்தா மனுஷ்ய கா சச்சா ஆபரண है.
இப்போ உதாரணம் கைண்ட், ஒரு இரக்கம், அது வந்து மனுஷங்களோட ஒரு ஆபரணமாக இருக்கணும். கவி இஸ் கவிதா மே ஹமே உதார் பன்ने का உபதேஷ் தே ஹை. இதில் கவிஞர் வந்து நமக்கு எதை வந்து இந்த கவிதையில் சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாருமே அன்பாக இருக்கணும், இரக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாரு. கவிதா கா சாராंश, கவி மனுஷ்ய சே ககத்தே ஹை கி மனுஷ்ய ஜீவன் நஸ்வர் ஹை. நம்ம வந்து இது வந்து என்னது, ஒரு எலும்பு சதையாலான இந்த உடம்பு வந்து என்னது, நிலையில்லாத ஒரு லைஃபு. இசிலியே தும் மவுத் சே மத் டரோ. அதனால் நீங்கள் மரணத்தை பார்த்து என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். டரோ மீன்ஸ் என்னது, ஃபியர், பயப்படாதீங்க. ஹம் சப்கோ ஏக் தின் மர்னாஹி படேகா. நம்ம எப்படி இருந்தாலும் என்ன பண்ண வேணும், ஒரு நாள் இறக்கத்தான் வேணும், சாவத்தான் வேணும். எல்லாருக்குமே மரணம்ங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. யதி ஜீते समय हम उदार रहेंगे तो हमारी मृत्यु के बाद भी लोग हमें याद करेंगे. அதனால் நம்ம உயிரோடு இருக்கும்போதும், ஜீத்தே சமைனா லிவிங், அந்த லிவிங் டேஸ், இந்த பீரியட்லேயும் நம்ம வந்து எப்படி இருக்கணும், அன்பாக இருந்தோம். உதார் ரகேங்கே, அன்பாக இருந்தோம் அப்படின்னா நம்ம மிருத்யு கே பாத், நம்ம இறந்ததுக்கு அப்புறம் கூட மக்கள் வந்து நம்மளை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. லோக் யாத் கரே. யதி ऐसा ना हुआ, அந்த மாதிரி நீங்கள் இல்லைனா, தோ ஹமாரா ஜீனா மர்னா பேக்கார் ஹை. அப்படி நம்ம வாழ்ந்தாலுமே நம்ம அன்பு இல்லாமல் இரக்கம் இல்லாமல் வாழ்ந்தால் அது என்னது, வேஸ்ட்டு தான். நீங்கள் வாழ்கிறதும் இறக்கிறதுக்கு சமம். ஜோ மனுஷிய தூசரோம் கேலியே ஜீத்தா ஹை. எந்த மனுஷங்க அடுத்தவங்களுக்கு, தூசரோம் மீன்ஸ் ஃபார் அதர்ஸ், டு அதர்ஸ் கேலியே ஜீத்தா ஹை வாழ்கிறாங்களோ, வக் கபி நகி மர்த்தா. அவங்க என்றைக்குமே சாவு கிடையாது, அவங்க என்றைக்குமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸ்வயம் சாரா கானா ஜான்வரோம் கா குண்க. ஸ்வயம் சாரா மீன்ஸ் செல்ஃபாக இருக்கிறது, செல்ஃபிஷாக இருக்கிறது விலங்குகளோட குணம். தூசரோம் கேலியே ஜீனா மர்னா மனுஷியக்கா குண்க. அடுத்தவங்களுக்கு, இது வந்து ஒரு 2 மார்க்லேயும் வரும். மற்றவங்களுக்கு வந்து நல்லது செய்யணும், மற்றவங்களுக்காக வாழ்கிறது தான் மனுஷங்களோட குணம் அப்படின்னு குப்தஜி வந்து சொல்கிறாரு. சரஸ்வதி உதார் மனுஷியக்கா குன்கான் கர்த்தீக. சரஸ்வதியை வந்து நம்ம அன்புல இரக்கத்துக்கு ஒரு புகழ்ந்து பாடுறோம், இரக்கமானவங்க அப்படின்ட்டு. யக் பூமி உஸ்கா ஆபார் மாந்தீக. இந்த பூமியே சரஸ்வதி என்ன பண்ணுது, நன்றியோடு பார்க்குறாங்க. ஆமார் மீன்ஸ் தேங்க்ஃபுல்லாக பார்க்குறாங்க. உஸ்கி கீர்த்தி மீன்ஸ் புகழ் மகிமை. ஹர் ககீம் ஃபைல்தீக, அந்த மகிமை எல்லா பக்கமும் என்ன இருக்குது, நிறைஞ்சிருக்குது, பரவி இருக்குது. ஃபைல்த்தினா ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. யக் சிருஷ்டி உஸ்கி பூஜா கர்த்தீக. அதனால் இந்த படைப்புகள் எல்லாருமே அவங்கள வழிபடுறாங்க. ஜோ ஆத்மி பூரி துனியாக்கோ அப்னா பியார் தேதாக வகி மனுஷக. அடுத்தது இப்போ லைன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார் வந்து உண்மையிலேயே பியார் தேதாக துனியா, இந்த உலகத்தில் இருக்க எல்லார் மேலேயும் அன்பை காட்டுறாங்களோ அவங்க மனுஷங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரதிதேவ் நாமக் ஏக் ராஜா தா. ரதிதேவ் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். வக் அப்னா போஜன் தூசரோம் கோ தேக்கர் ஸ்வயம் பூக்கா ரகா. அவரோட சாப்பாடு, போஜன் மீன்ஸ் ஃபுட்டு, அவரோட ஃபுட்டை தூசரோம் அடுத்தவங்களுக்காக கொடுத்துட்டு, தேக்கர் கொடுத்துட்டு, ஸ்வயம் அவர் ஹங்க்ரியாக இருந்தார். பூக்கா மீன்ஸ் ஹங்க்ரியாக இருந்தார். அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ததிச்சி நே தேவோம் கோ அப்படி ரீட் கி கட்டி தி. ததிச்சி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், ஒரு தேவர்களுக்கு அவரோட ரீட்னா முதுகெலும்பு, ஹட்டி போன், பேக் போனை கொடுத்தாரு. ராஜா சிபி இந்த கதை படிச்சுப்போம் நம்ம. புறாவுக்காக அவர் வந்து நம்மளோட மாமிசத்தை அறுத்து கொடுப்பார்ல, அந்த கதை தான். ராஜா சிபினே அப்பனா மாம்ஸ் காட்கர் தியா. அது அவர் தொடையை அறுத்து என்ன பண்ணுவார், அந்த தராசில் வைப்பார்ல, அந்த ராஜா தான் அவர். அந்த மாதிரிலாம் கூட உயிர்களுக்காக தான் வந்து என்ன பண்ணிடுறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அடுத்தவங்களுக்காக. வீர் கர்ணா, அதே மாதிரி கர்ணன்னே அப்பனா கவச் தியா. அவர் வந்து கவச குண்டலத்தோடு பிறந்தார். ஆனாலும் அந்த ஸ்பெஷலை அடுத்தவங்களுக்காக தான் அவர் விட்டு கொடுத்தாரு. யக் ஷரீர் நஸ்வர்க. இது வந்து வெறும் என்னது, ஒரு சதையும் எலும்பாலான ஒரு வெறும் உடம்பு, மாமிசம் தான் நம்மளோட உடம்பு. ஆத்மா கோ ஷரீர்
की चिंता करना नहीं चाहिए. ஆத்மாவுக்கு வந்து உடம்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கவலைலாம் வேண்டாம். அது வந்து மாமிசம் அடைஞ்ச ஒரு நர மனிதர்கள் நம்ம. அதில் நம்மளோட ஆத்மாவுக்கு வந்து இந்த உடம்பு வேணும் அப்படின்லாம் நமக்கு தேவையில்ல. நம்ம எப்படி இருக்கணும், அடுத்தவங்களுக்காக வாழணும். சகானுபூதி மகான் குண்க. எல்லாருக்குமே இறக்கப்படுறது அண்ட் அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்கிறது வந்து எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்கிறது ரொம்ப பெரிய கிரேட் கேரக்டர். அது கிரேட்டஸ்ட் பர்சனால தான் அந்த மாதிரி இருக்க முடியும். துனியா தயாளுவோம்னா இது இரக்கம் கோ சாத்திக. எல்லாருக்கும் என்ன தேவைப்படுது, இரக்கம் தேவைப்படுது, பிட்டி தேவைப்படுது. புத்த தயாளுத்தே, புத்தரை பற்றி நம்மளுக்கு தெரியும். அவரும் எப்படிப்பட்டவார், ஒரு சின்ன உயிரினங்க எறும்பு கூட என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார், துன்பம் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பார். லோக் உன்கி வந்தனா கர்த்தேதே, அவரை வந்து வழிபடுறாங்க. பரோபகாரினா அடுத்தவங்களுக்கு ஓகே. பரோபகாரிக்கு உதார் மனுஷியக. பரோபகாரி மற்றவங்களுக்கு எவ்வளோ நம்ம நல்லது செய்கிறோமோ அதுதான் நமக்கு அப்போ தான் வந்து உதார் மனுஷிய, நம்ம வந்து ஒரு கைண்டான ஒரு ஹியூமானிட்டி உள்ள ஒரு பர்சனாக அங்கே நம்ம இருப்போம். ஜோ தூசரோம் கேலியே ஜீதா மர்த்தாக, யார் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து சாகுறாங்களோ, மர்த்தாக தூசரோம் கேலியே, அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து சாகுறாங்களோ, வகி மனுஷக, அவங்க தான் உண்மையான மனுஷங்க, அவங்க தான் ஹியூமானிட்டி இருக்குது, அவங்க தான் மனிதர்கள், மனிதத்தன்மை நிறைந்த பர்சன். விசேஷதா कविता सरल और सुबोध है. मनुष्य को मनुष्य बने रहने का तरीका बताती है. இதில் அவர் யூஸ் பண்ணுற வேர்டு பார்த்திங்கன்னா சரல் அவர் சுபோத்துக, ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குது, எளிய நடையில் எழுதியிருக்கிறாரு. மனுஷங்க எப்படி இருக்கணும், ஹியூமானிட்டியோடு எப்படி இருக்கணும், இரக்கம் நிறைஞ்சி மனுஷங்க ஒருத்தருக்கு இன்னொருத்தங்க என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது அங்கே நம்மளுக்கு இந்த போயம் வழியாக நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. இதுதான் வந்து மனுஷியதா. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கீங்க, கவி பரீட்சையாகவும் கவர் பண்ணிட்டீங்க அண்ட் எஸ்ஏவும் கவர் பண்ணிடுவீங்க. இது வந்து சரவணா கைடு, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, அதனால தான் நான் இதில் எடுத்திருக்கேன். அதில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வரும். உங்களோட வந்து ஒப்பீனியன் அண்டு உங்களோட டவுட்டை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். தன்யவாத்.